முருகா. சிவா திருச்சிற்றம்பலம். தென்னாருடி சிவனையை போற்றி, என்ன ஆட்டவருக்கும் இறைவா போற்றி. திருக்கோத்தும்பி. அடியேனின் இடதுபுறத்திலே இருக்கக்கூடிய ஓவியத்தின் பாடல் பொதிந்த பதிகம் திருக்கோத்தும்பி. தும்பிக்கு பல வரலாறுகள் உண்டு. திருவாசகத்திலும் இடம் கொடுத்திருக்கிறார். நீங்கள் நன்றாக பார்த்தீர்கள் என்று சொன்னால், தலைவன் தலைவியை வைத்தே எழுதப்பட்ட காவியங்கள் இறைத்தமிழிலும் அநேகம் உண்டு. ஆனால் திருவாசகத்தில் எல்லா உயிரையும் இறைவனிடம் சரணடைவதற்கு மாணிக்க வாசகர் பெருமான் பணித்திருப்பார். அதில் திருக்கோத்தும்பியும் உண்டு. தும்பியில் அரச வண்டு, கோத்தும்பி. கோ என்றால் அரசன். திரு என்ற மதிப்புமிக்க ஒன்றை நாம் மனிதனாக பிறந்து சாதியேற்ற தலைவர்களால் சக மனிதனுக்கே மரியாதை கொடுப்பதில்லை. ஆனால் மாணிக்க வாசக பெருமான் அப்படி அல்ல. இறைவனாலே ஆட்கொள்ளப்பட்டு பணிவு என்ற பெரும் பதனை அடைந்தவர். ஆதலால் அவர் சகல உயிரினங்களுக்கும் திரு என்ற வார்த்தையை பொருத்தி மதிப்பு கொடுக்கிறார். அந்த வண்டிடம் என்ன சொல்கிறார்? திணைத்தனை உள்ளதோர் பூவினில் தேல் உண்ணாதே, நினைத்தோறும் காண்தோறும் பேசுந்தோறும் எப்போதும் அனைத்தெலும்பு உள்நெக ஆனந்த தேன் சொரியும் குனிப்புட யானுக்கே சென்றுதாய் கோத்தும்பி. என்ன பாடுகிறார்? தும்பி இனங்களே, வண்டினங்களே, சிற்றின்பமாகிய தேனை நீங்கள் பூவிலிருந்து எடுத்து உண்கிறீர்கள். அது சிற்றின்பம். நான் உங்களுக்கு ஓர் பேரின்பத்தை சொல்லட்டுமா? எனது தலைமேல் சிற்றின்பம் தேங்கக்கூடிய தலைமேல் பேரின்ப வடிவாகிய 2 கலகளை என் தலைமேல் வைத்து என்னை ஆட்கொண்டானே, நான் என்ற அகந்தை உடைய திருவாத ஊரரை மாணிக்க வாசகராக, அடியேன் நாயேன் என்று அழைக்கப்படக்கூடிய மாணிக்க வாசகராக ஆட்கொண்டானே, அந்த திருவடியை சென்று தொழுங்கள். அதைவிட இன்பம், அதைவிட தேன் ஒன்று உண்டா என்று மாணிக்க வாசகர் திருக்கோத்தும்பியை தூது விடுகிறார். மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் இறைவனை எதன்பால் போற்றுகிறார்? திருவடிகளாலே போற்றுகிறார். திருவடிகளை மட்டுமே போற்றுகிறார். திருமாலும் பன்றியாய் சென்றுணரா திருவடியை என்று திருத்தெல்லேனத்தில் பாடுகிறார். ஐயனும் மாலும் இறைவனுடைய திருமுடியை காணும் பதத்தில் தோல்வியுற்று பணிவால் திருமால் இறைவனுடைய திருவடியை நாடுகிறார். இறைவனுடைய திருமுடி கீழே இறங்கி வருகிறது. அப்பேற்பட்ட அயனுக்கும் மாலுக்கும் காணாத திருவடியை அவன் தானாக வந்து என் தலைமேல் வைத்து கொண்டான். அதனால்தான் திருமாலும் பன்றியாய் சென்றுணரா திருவடியை என்று மாணிக்க வாசகர் திருத்தலேனத்தில் போற்றி பாடுகிறார். அந்த திருவடியை திருக்கோத்தும்பி நீ சென்று உணர். பூவினிலே நீ தேனை எடுக்கிறாய் அல்லவா, அந்த தேனை விடவும் பெரும் சுவை மிக்க மட்டு தேன் அதுதான் என்று பாடுகிறார். அடியார் பெருமக்களே, திருக்கோத்தும்பியில 3வது பாடலாக இதை கண்டுவிட்டோம். ஆனால் இங்கே பொறிக்கப்படாத ஒரு பாடலுக்கான விளக்கத்தை நான் சொல்ல வேண்டிய கடமையில் அடியேன் இருக்கிறேன். திருவாத ஊரரை, மாணிக்க வாசகரை பொய்யடிமையால் இல்லாத புலவர் என்று கணங்கள் முதலாகிய, தேவர் முதலாகிய, கடவுள்கள் முதலாகிய அனைவரும் கூறுவர். காரணம் என்னவென்று சொன்னால், இறைவனை தவிர்த்து தன்னுடைய திருவாசகத்தில் யாருக்கும் இடம் தரமாட்டார். இறைவனே தன் காதலன், தான் காதல் என்ற அடிப்படையில் அந்த இதயத்தில் காதலனை தவிர வேறு ஒருவருக்கும் இடம் தரமாட்டார். அருபுறத்தொருவன் அவனியில் வந்து அருளிய பெருமையை என்று குருவாக வந்த சிவபெருமானை காதலனாக ஏற்று உருகி உருகி பாடியிருப்பார். அதனால்தான் தேன் என்ற புகழ் பெற்றது. அதில் 2ஆம் பாடல், கண்ணப்பர் ஒப்பதோர் அன்பு இன்மை கண்ட பின் என்னொப்பில் என்று மாணிக்க வாசகர் பெருந்தகை கூறுகிறார். என்ன கூறுகிறார்? கண்ணப்பருடைய ஒப்பில்லாத அன்பை கண்டு அவனை ஆட்கொண்டாய், கண்ணப்பருக்கு இணையான அன்பு நான் வைத்தேனா என்று தெரியவில்லை, ஆனாலும் என்னையும் ஆட்கொண்டாயே என்று கூறுவார். இதில் என்ன இருக்கிறது? கண்ணப்பரை சான்று காட்டினார், அவர் திருத்தொண்டர், சரி சான்று காட்டினார். இதில் என்ன அதிசயம் இருக்கிறது என்று சொல்லி கேட்டால், இன்றைய காலகட்டத்தில் நிறைய
பொய்யடிமை புலவர்களும் பொய்யடிமை அடியார்களும் பொய்யடிமை அருளாளர்களும் உண்டாகக்கூடிய காலம் இந்த ஊழி காலம். இந்த ஊழி காலத்தில் சிலர் படவரி, அதாவது இன்ஸ்டாகிராம், முகப்புத்தகம், ஃபேஸ்புக், கீச்சகம், ட்விட்டர், இந்த யூடியூப், இது மாதிரியான விடயங்களில் சில நன்றாக யோசித்து பாருங்கள். எச்சிலானது காந்தம் அல்ல, அது ஈக்களை தான் இருக்கும். காந்தம் இரும்புக்களை இருக்கும். இரண்டுமே ஈர்க்கும் சக்தி உடையது என்று சொன்னால் இரண்டையும் ஒரு இடத்தில் வைக்க முடியாது. அப்படித்தான் சில அடியார் என்ற போர்வையில், அருளாளர்கள் என்ற போர்வையில் தவறான கருத்துக்களை இந்த உலகத்தின் ஊடாக கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது உணவு கட்டுப்பாடு என்ற விதம் இறை வழிபாட்டில் புகுந்த போது பல்வேறு சமயங்களாக உருவெடுத்தது. அதாவது நாங்கள் புலால் உண்பதை தவிர்ப்பவர்கள், நீங்கள் புலால் உண்பவர்கள், அப்படியா, எங்களுக்கு என்ற ஒரு சமயத்தை நாங்கள் உண்டாக்குகிறோம் என்று மத ரீதியாக பிளவுபட்ட காலங்கள் உண்டு. நீங்கள் புலாலை உண்பதில்லை, ஆனால் நாங்கள் அடியோடு பிடுங்கக்கூடிய எந்த ஒரு தாவரத்தையும் உண்பதில்லை, அதன் கிளைகளை மட்டுமே உண்கிறோம் என்று ஒரு சமயம் உண்டாகிறது. அதன் பிறகு பாலை, தயிரை, மோரை தவிர்த்து ஒரு சமயம் உண்டாகிறது. இதெல்லாம் இறைவனின் பெயராலே உணவு கட்டுப்பாடுகளை அதிகார வர்க்கம் மேலே திணிப்பதால் உண்டாகிறது. இதை திருவாதூரர் தன் அகக்கண்களால், அவர் ஞானம் அடைந்தவர், அவரும் இறைவனும் வேறு வேறு இல்லைதானே. ஆதலால் தான் திருவாசகத்தில் யாருக்குமே இடம் தராத மாணிக்க வாசகர் கண்ணப்பருக்கு இடம் கொடுத்தார். இத்தனைக்கும் கண்ணப்பர் புலால் உண்பவர் இல்லையா? அதே நேரத்தில் ஒரு மனிதன் எதெல்லாம் என்ற ஆச்சாரம் அனுஷ்காரம் என்று பின்வந்தவர்கள் எல்லாம் தீட்டு பரிகாரங்கள் என்று தன்னை புனிதர்களாக காட்டிக்கொள்ள, அதிகார வர்க்கம் தங்களை புனிதர்களாக காட்டிக்கொள்ள, உழைக்கும் வர்க்கத்தை எப்படி தீட்டு, கீழ்சாதி, கீழானவர்கள் என்றெல்லாம் அடிமை செய்ததோ, அதையே இன்றைய இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் கண்ணப்பரை அப்படித்தான் சொல்லியிருப்பார்கள். ஒரு மனிதன் செய்யக்கூடாதது இவர்களை பொறுத்தவரையும் கண்ணப்பர் செய்தார். என்ன செய்தார்? கையால் நீரெடுத்து வந்தார். இந்த துளைகளிலே அந்த நீர் வழிந்தோடி விட்டதால் இறைவனுக்கு பூசை செய்ய முடியவில்லை என்று தன் வாயை குவளையாக மாற்றி இறைவனுக்கு பூசை செய்தார். தன் கண்ணை கொடுத்தார். அதனால்தான் ஆதியும் அந்தம் இல்லாத இறைவன். நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். சிவபெருமான் யாருடைய கற்பப்பையிலும் உதிக்காத இறைவன். அவர் அவதாரங்களின் போது கூட யாருடைய கற்பப்பையிலும் உதித்து வந்ததில்லை. அதனால்தான் அவரை ஆதியும் அந்தமும் இல்லாத கடவுள் என்று சொல்வோம். அவரே தனக்கு கண்ணை கொடுத்த அவரை கண்ணப்பர் என்று கூறுகிறார். அதனால்தான் மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் அவரை குறிப்பிடுகிற பொழுது அவருடைய அன்பை குறிப்பிட்டாரே ஒழிய, ஒருவேளை மாணிக்க வாசகரும் இறைவனை வழிபடுவதற்கு உணவு கட்டுப்பாடு மற்ற கட்டுப்பாடுகள் இருப்பது என்றால் கண்ணப்பர் என்று சொல்லி, ஏன்னா எத்தனையோ பேர் சைவத்தை உண்பவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் சொல்லி இருக்கலாமே. ஆனால் மாணிக்க வாசகர் கண்ணப்பரை குறிப்பிட்டார். அவருடைய ஒப்புமில்லாத அன்பை கண்டு நீ ஆட்கொண்டாய், ஆனால் அவருக்கு நிகரான அன்பை நான் செலுத்தவில்லை, ஆனால் என்னையும் ஆட்கொண்டு விட்டாயே என்று சிவபெருமானை வருந்தி பாடுகிறார், மூணுருகி பாடுகிறார். கண்ணப்பர் ஒப்பதோர் அன்பு இன்மை கண்ட பின். அடியார் பெருமக்களே, நான் முன்பு சொன்னது போல இன்று சமூக வலைதளங்களில் நிறைய போலி அடியார்கள், நீங்கள் அசைவத்தை விட்டு இறைவனை அது உங்களுடைய விருப்பம். உணவு பழக்க வழக்கம் என்பது உங்களது விருப்பம். எனக்கு ஒரு விருப்பம் உண்டு, அதை நான் பின்பற்றுகிறேன். நான் ஒன்றுதான் மக்களை, இறைவனை அடைய வேண்டுமா, வேண்டுதல் வைக்கிறீர்கள், இறைவா நீங்கள் தொழுகை நடத்துங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள், இறை வழிபாடு செய்யுங்கள். ஆனால் இப்படி 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 இந்த இரண்டு கரங்களுக்குள் ஆயுதம் இருக்கக்கூடாது. மற்றவன் நன்றாக இருக்கிறான், நான் நன்றாக இல்லை, அவன் நாசமாய் போக வேண்டும், அவன் நன்றாக இருக்கக்கூடாது என்ற ஆயுதங்கள் இந்த இரண்டு கரங்களினுள் இல்லாமல் இருந்தாலே போதும், இறைவன் உங்களிடம் வந்து விடுவான். வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்ட முழுதும் தருவோயினி. இதற்கும் அவரே சான்று காட்டிவிட்டார். நீங்கள் ஏன் வேண்ட வேண்டும், நான் என்ன வேண்டும் என்பது உனக்கு தெரியும் அப்படி என்று இறைவனிடம் முழுமையாக தன்னை சரணடைந்தவர் மாணிக்க வாசகர். அதனால்தான் இந்த நூலானது சிறார் இலக்கியம் என்று சொல்லப்பட்டு இதற்கு மேல் ஒரு நூலும் இல்லை இறைவன் அடைய என்று சான்று காட்டப்படுகிறது. அடியார் பெருமக்களே, அடியேன் ஒன்று கூறுகிறேன், வேண்டுதலில் எந்த திருவிண்ணப்பும் செய்யாதீர்கள். அதுவே நீங்கள் முற்றடைய சிறந்த வழி. உங்கள் ஆன்மாவை விட உலகில் உயர்ந்த நீதிமன்றம், நீதி வழங்கும் மன்றம் ஒன்று இல்லை. நீதிமன்றங்களுக்கெல்லாம் உயர்ந்த நீதிமன்றம் ஒருவரிய மனசாட்சி என்பது
மாணிக்க வாசகரின் வாக்கு. அதனால் தானே ஆன்ம உருவான சிவபெருமானுக்கு அவர் கோயில் எழுப்புகிறார். ஆனால் ருத்ரபாகத்திற்கு இடம் கொடுக்காமல் ஆன்ம வடிவம் என்று உணர்த்தப்பட்டதால் தான் பின்னாடி அது ஆவுடையார் கோயில் என்று மாறுகிறது. இன்றும் நீங்கள் சென்றால் கொடிமரம், நந்தி, பலிபீடம் எதுவும் இருக்காது. வீதியில் இருந்தபடியே இறைவனை தரிசிக்கலாம். அங்கு ஒரு காட்சிக்காக கோலை வைத்திருப்பார்கள். அதனால் உங்கள் மனம் சொல்வதை மட்டுமே கேளுங்கள். அருளாளர்கள் என்ற போர்வையில் பலர் வல வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உங்களுக்கு தீட்டு பரிகாரங்கள் இதை பற்றி உபதேசங்களே செய்து கொண்டு இறைவனை உங்களுடைய மனதில் இருந்து முற்றுமையாக அளிக்கிறார்கள். நீங்கள் ஏன் குருவாக மனிதரை ஏற்கிறீர்கள்? இறைவனை ஏற்க மாணிக்க வாசகர் குருவாக இறைவனை ஏற்றார். அறுபுறத்தொருவன் அவனியில் வந்த அருளைய பெருமை. எனக்கு அவனே வந்தான். விண்ணக தேவரும் நன்னவும் மாட்டான். எப்பேற்பட்ட வரிகள்! மாணிக்க வாசகருடைய ஒவ்வொரு வரிகளும் நீங்கள் எடுத்து பார்த்தால் உணர்ந்தால் ஞானம் பெறலாம். முக்கியமான பாடல் இந்த திருக்கோத்தும்பியினுடைய அனைத்து வரிகளையும் நீங்கள் படித்து உலகம் உய்ய வேண்டும். இறுதியாக சொல்வது ஒன்றே ஒன்றுதான். இந்த 2 கரங்கள், இந்த வேண்டுதலுக்குள் ஆயுதம் வேண்டாம் பெருமக்களே. ஆயுதம் இல்லாமல் அன்பை மட்டுமே இறைவனிடம் சமர்ப்பணம் செய்யுங்கள். கண்ணப்பர் ஒப்பதோர் அன்பு இன்மை கண்டபின். திருச்சிற்றம்பலம். முருகா.